தைக்கவே வரல 2 நாளாக. பாருங்க, அது நைட்டி வேறு தைக்கிறதுக்கு ரொம்ப இதாகுது. இதெல்லாம் இப்படி நல்லா நம்ம க்ளீன் பண்ணணும். இந்த பல்லு செட்டு கூடாலையும் இருக்கும், அதையும் இப்படி க்ளீன் பண்ணிக்கிறேன். நம்ம ப்ளவுஸு ஜமிக்கி இதுகெல்லாம் வச்சு அடிக்கும் போதும் உள்ளுக்க போய் இப்படி செம்மிடும். நம்ம பார்க்கணும் அதெல்லாம். பாருங்க, இப்படியே வருது பாரு. இது போய் நூலோடு படும்போது அது நம்மளுக்கு இதாகிடுது. இதையுமே கலட்டிக்கிடலாம், ரொம்ப அங்கனக்குள்ளே இல்லை, அதனால் இதை கலட்டலை. இதில் 2 ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள். இது 2ஐயும் கலட்டிட்டு இந்த பல் செட்டை கூட நம்ம எடுத்துடலாம், எடுத்துட்டும் பண்ணலாம். இங்கனக்குள்ளே இருந்தால் நான் எடுத்துடுவேன், இங்கனக்குள்ளே இல்லை, அதனால். இது வட்ட பிளேட்டு. மிஷின் பாகம் அடிக்கிறதுல இதெல்லாம் வரும், தெரிஞ்சுக்கிறணும் நீங்கள். பாருங்கள், உள்ளுக்கு எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆயிலு நல்லா தான் இருக்குது, இன்னும் ஒரு தடவை போட்டுக்கலாம். இதில் ரொம்ப கருப்பாக ஆயிடுச்சுன்னா நம்ம மாற்றணும். இப்போ கொஞ்சம் தெளிவாக தான் இருக்குது. என்ன செய்ய போகிறேன், இதே ஆயிலை தான் நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஊற்ற போகிறேன். அதுக்கு நான் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதில் ஒரு காந்தம் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு இதில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்கா ஸ்க்ரூ, இந்த இருக்கு பாருங்கள். இந்த ஸ்க்ரூவை நம்ம லூஸ் பண்ணோம்னா கேப்பில் கீழே இருக்கும், அதில் நம்ம எண்ணெயை பிடிச்சிக்கிறணும். இந்த இருக்குது பாருங்கள், இதில் நம்ம எண்ணெயை பிடிச்சிக்கிறணும். அந்த ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணோம்னா இதிலேருந்து அந்த எண்ணெயை பூரா நம்ம தெளிவாக எடுத்துக்கிறணும். இப்போ நான் எடுக்கிறேன். அப்படியே விழுந்துடும். நம்ம அதை ஸ்க்ரூவாக கலட்டுறோம் பார்த்தீங்களா, ஓரளவுக்கு ஒயிட்டாக தான் இருக்குது, இன்னும் ஒரு தடவை யூஸ் பண்ணலாம். அடுத்து தான் நான் ஆயில் மாற்றணும். இது கருப்பாக ஒரு மாதிரி போயிடும், அப்போ நம்ம மாற்றணும். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெய் பூரா வடிஞ்சிருச்சு. இதுலேயுமே இந்த மாதிரி பெல்ட் இருக்கும், அதை எடுத்துடணுங்க. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குதுன்னு. இதிலெல்லாம் நம்ம ப்ளவுஸ் அடிப்போம்ல, அந்த ஜமிக்கி நூல் எல்லாம் இருக்குது பாருங்க.
இதையுமே எங்கிட்டிருந்து எடுத்தீங்கன்னு தெரியறதுக்கு புதுசாக இருக்கிறவங்க இதை மாதிரி வச்சுக்கோங்க. இது இந்த பக்கம் இருந்து எடுத்தோம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியறதுக்காக அதே மாதிரி வச்சுக்கோங்க. எந்த மாதிரி பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அதை மாதிரியே வச்சுக்கோங்க. இது இங்கிட்டாமல் இருக்காங்க. ஒரு ரப்பர் வாசர் மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துடணும். இப்போ காட்டுமா உள்ளுக்க பாருங்கள், எல்லா இடத்துலையும் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. இதை பூராமே க்ளீன் பண்ணணும். இதில் காட்டு, இதில் பாருங்கள், இங்கே பாருங்கள், இதில் பூராமே இருக்குது பாருங்கள். இதெல்லாமே நம்ம ஒரு நீல குச்சியோ ஸ்க்ரூ ட்ரைவரோ ஏதாவது வச்சுட்டு இதை மாதிரி எடுத்துடணும். இந்த ஊசியை காணுன்னு தேடுன்னு இதில் கிடக்கு பாருங்க, எவ்வளவு இருக்குது. க்ளீன் பண்ணவே இல்லை. பாருங்க, பாருங்க. டைட் வச்சுக்கிறேன்னா, இல்லைன்னா டைட் வைக்கலைன்னா அந்த எண்ணெய் பூரா அங்கிட்டு ஒழுகிரும். சரிங்க. அதுக்கு மேலே இந்த காந்தம் கொடுத்துருக்காங்களே அதையும் போட்டுருங்க. இப்போ நம்ம இந்த வாசர் மாதிரி எடுத்தோம்ல, அதையும் கரெக்டாக இந்த இதில் ஃபிட் பண்ணிடும். அதிலே இருக்கும். இங்கே பாருங்கள், இது இந்த இதுவும் அதே மாதிரி. சுற்றி வர வாசர் வச்சுட்டோம். இப்போ இதில் இருந்த டஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இதுலேயுமே இதுதான் ஃபில்ட்ருன்னு சொல்கிறாங்க. இது இதெல்லாம் இன்னும் எனக்கு கலட்டி எனக்கு தெரிஞ்சது வரையும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இதெல்லாம் இன்னும் ஒரு தடவை மெக்கானிக் வேலை பார்க்கையில் ஏதாவது பெருசாக வேலை அவருக்கு பார்க்கும் போது அதை நான் கவனித்து உங்களுக்கு அடுத்து வேணால் ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எந்த மாதிரி க்ளீன் பண்ணுவேன் அப்படிங்கிறத மட்டும் இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணாலே ஓரளவுக்கு மிஷின் கெட்டு போகாது, கரெக்டாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு. இதுவரையும் ரிப்பேர் அது மாதிரி வந்ததில்லை. நான் இதை மாதிரி தான் மாதம் ஒரு தடவை துடைப்பேன். இப்போ ஒரு 2-3 தடவை என்னால் துடைக்க முடியல, அதனால தான் இவ்வளோ டஸ்ட்டு சேர்ந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த இடம் இது எல்லாமே நம்ம என்ன செய்யணும், இதெல்லாமே துடைச்சிடணும். எல்லாம் துடைச்சாச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கிற வேண்டியதுதான். ஆயிலு இதில் ஹை லோன்னு இருக்குது. இந்த ஹை வரையும் எப்போவுமே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம். சல்லடை வச்சு எடுத்துடலாமா? அப்படி தான் ஆகலை. இந்த ஹைன்னு இருக்குது பாருங்கள், இது வரையும் ஊற்றுனா போதும், அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. அதை விட ஒரு கோடு கீழே கம்மியாகவே ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ மிஷினோட
உள்பாகத்தை துடைக்கிறத நம்ம பார்த்துட்டோம், வெளிப்பாகமும் துடைக்கிறத பார்த்துட்டோம். அவ்வளோதான் மிஷினை க்ளீன் பண்ணுறது. இந்த மாதிரி பவர் மிஷினை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாள் நமக்கும் நல்லா உழைக்குங்க. அப்படின்னு கீழேங்க இந்த இடத்தையும் நம்ம செக் பண்ணிக்கோங்க. நம்ம டைட்டாக மாட்டலை அப்படின்னா இதில் சொட்டு வச்சுரும். நம்ம அதை வச்சு பார்த்துக்கிறணும் கரெக்டாக மாட்டியிருக்கோமா இல்லையான்ட்டு. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச மாதிரி மிஷின் க்ளீனிங் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னொரு தடவை மேலே க்ளீனாக நல்லா ஆயில் மாதிரி போட்டு இந்த ஆயிலாக இருக்குது பாருங்கள், இதை பூரா நல்ல ஒரு துணியை வச்சு நான் துடைச்சிட்டு ஃபுல் வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷிங்காக காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக க்ளீன் மேலேயும் ஃப்ரண்ட்டும் பேக்கு உள்ளுக்க எல்லாமே வந்து க்ளீனாக துடைச்சிட்டேன். இதை மாதிரி தான் நம்மளும் பண்ணணும். இப்போது நூல் மாட்டி தைச்சி பார்த்துக்கிறணும். நம்ம இதை போட்டு தைச்சி பார்த்துக்கிறணும். அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு தான் தெரியும்ல, இந்த இதை டென்ஷனை இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தையலை ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். அவ்வளோதாங்க. இதுக்காக நம்ம ஒரு மணி நேரம் மெனக்கிட்டு இந்த மிஷினை இதை மாதிரி பண்ணோம்னா நம்ம வந்து 1 மணி நேரத்தில் என்ன ஒரு ப்ளவுஸ் தைப்போமா, அவ்வளோதான். அந்த வேலையை விட்டுட்டு இதை பார்த்தோம் அப்படின்னா 1000 ரூபா மிச்சப்படுத்திடலாம். இங்கே வந்து பவர் மிஷினை தொட்டு ஏதோ ஒரு சின்ன வேலை பார்த்தா கூட 500 1000ன்னு கேட்குறாங்க. உங்கள் ஊர்களில் எப்படின்னு எனக்கு தெரியலை. இப்போ நம்ம இதை ஒரு 1000 ரூபா நம்ம மிச்சப்படுத்திட்டோம். இதை மாதிரி நீங்களும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியாதும் இதில் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க, நான் கற்றுக்கிறேன். தேங்க்யூ. எங்கள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது விதமான வீடியோவில் பார்க்கலாம்.